Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்திரா சௌந்தரராஜன் ஒரு ஸ்ரீரங்கத்து தேவதை. அத்தியாயம் 28. ஈஸ்வரியின் பதில் மீராவை கட்டி போட்டது. மௌனமாக அருகில் உட்கார்ந்தாள். சீதாவும் பங்கஜமும் கவனித்தபடி இருந்தனர். மீராவின் மௌனம் அவர்களை என்னவோ செய்தது. என்ன மீரா, யார் ஃபோனில்? அந்த ஈஸ்வரி. அவளா? அவளேதான். குழந்தை அவள் கடுத்தலையா? தின புது குண்டு? குண்டு இல்லை, புயல். அவள் பொய் சொல்லி திசை திருப்ப பார்க்குறாளா? அப்படி இருந்தால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நானே வர்றேன்னு சொல்லுவாளா? அப்படியா சொன்னா? ஆமாம் பங்கஜ், நான் திருடல, எனக்கு போட்டியாக வந்த அந்த திருடன் யாருன்னு ஒரு திருடியான எனக்கே தெரிஞ்சு தீரணும்னு ஒரு லாஜிக் வர பேசுகிறான். என்ன வினாதான்? ஒரு பச்சை குழந்தைக்கு இப்படி எத்தனை பேர்? தெரியல பங்கஜ், எனக்கு ஏஞ்சல் என்ன பாடுபட்டு இருக்கவளன்னு பதைக்கிறது மனசு. இவெல்லாம் இங்கே கடவு கெட்டு போட்டோம். குழந்தை என்ன பாவம் பண்ணித்து? மீரா அழத் தொடங்கிவிட்டாள். வலிமையான அவள் மனதையே குழந்தை மேலான கருணை அழச் செய்து விட்டது. கருணை நிமித்தம் அழுகை வரவில்லை என்றால் கண்களில் கோளாறு என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். சீதாவுக்கு உதைத்தது. மீரா, கல்யாண பொண்ணுட்டி, நீ கல்யாண புடவை நகை நட்டுன்னு நினச்சி ரசித்து சிரிக்க வேண்டிய வேலையில் இப்படி மனம் வெம்பி அடறி அடி. ஒரு பக்கம் அவன், ஒரு மறுபக்கம் நீ. நான் என்ன பாவண்டி பண்ணேன் என்று பொங்கினாள். சந்தான கோபாலனும் வந்து சேர்ந்து கொண்டார். மீரா, தைரியமாரு, பெருமாள் இருக்கார், பார்த்துப்பார் என்றார் ஒரு நல்ல வைஷ்ணவனாய். பெருமாள் இருக்கிறாருப்பா. மீரா வேகமாக திருப்பி கேட்டான். என்ன மீரா, நீ ஏன் இப்படி கேட்குற? நானே தான். ஸ்ரீராம் விஷயத்தை கூட விட்டுருப்பா, அவனால் தாங்கிக்க முடியும். முடியலன்னாலும் பாதகம் இல்லை. சுயமாக தனிச்சு ஆசைப்பட்டதுக்கு தண்டனை நினச்சிக்கலாம். ஏஞ்சல் பச்சை குழந்தைப்பா. அவள் பிறக்கும்போது இருந்தே அவளுக்கு சிக்கல். குறிப்பாக தாய்ப்பாலில் ஆரம்பித்து இப்போ கடத்தல் வர. அப்பா, அந்த குழந்தை என்னப்பா பண்ணித்து? உன் பெருமாளுக்கு அது மேலே என்னப்பா கோவம்? மடியே, புராணங்களை வாசித்தானா இதை விட சோதனையான கட்டங்கள் எல்லாம் பார்க்கலாமா? ஏஞ்சல் மட்டுமில்லை, ஸ்ரீகிருஷ்ண பகவானே பெத்த தாய்கிட்ட ஒரு துளி தாய்ப்பால் கூட குடிக்கலாமா? லோகத்தையே படைச்சவன் பிருந்தாவனத்தில் மாடு வச்சாமா? அப்போ நான் அவன் கஷ்டப்படுத்தாலும் பிறக்கிற உயிர்கள் எல்லாம் கஷ்டப்படணுமாப்பா? இப்போ இதுதான் உன் கிருஷ்ணனோட நீதியாப்பா? எப்படி கேட்ட எப்படிமா? இந்த மாதிரி சமயத்தில் தாம்மா நாம் தைரியமாக இருக்கணும். நான் இருக்கலாம்ப்பா, குழந்தையால் இருக்க முடியுமா? கடத்துகிற அளவு மோசமானவனுக்கு அதுக்கு டயத்துக்கு பால் கொடுக்கணும்னு தெரியுமா? வாஸ்தவம் தான். ஒரு விதத்தில் இது நாமளாக வர வச்சுன்றது தானேம்மா. அப்பா, இது கொடுமையான பதில். ரொம்ப மோசம் பண்ணீங்க. அவர்களுக்குள் வாக்குவாதம் வலுத்த சமயம் திரும்ப ஃபோன். சப் இன்ஸ்பெக்டர் முத்துராம் பேசினார். சார் சொல்லுங்கள். கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வர முடியுமாம்மா? வரேன் சார். என்ன விஷயம் சார்? ஈஸ்வரி இங்கே தான் இருக்கா? எல்லோரும் இங்கே தான் இருக்கோம். நீங்கள் வாங்க, நேரில் தான் பேசுகிறோம். சரி, வரோம். ஃபோன் கட் செய்த மீரா அப்பாவை பார்த்தாள். என்னம்மா, ஸ்டேஷன் போகணுமா? ஆமாம், வரணுங்கிற சப் இன்ஸ்பெக்டர். அந்த ஈஸ்வரி இப்போ அங்கே இருக்கலாம். கர்மம், சுடுகாட்டுக்கு கூட ஒரு தடவை தான் போவேன். இது என்னம்மா கொடுமை? சரி, நீங்கள் வர வேண்டாம், பங்கஜத்தோடு போகிறேன். அது சரி, வயசான காலத்தில் நான் போகிறதே தப்பு. இதில் வேறையா? புறப்படு. இருவரும் புறப்பட்டனர். ஸ்ரீராம் சட்டை அணிந்தபடி அவனும் புறப்பட வாசல் ஸ்ரீதரம் வந்து நின்றான். வா ஸ்ரீதர், ஏன் இவ்வளோ நேரம்? டிராஃபிக் சார். நிலம் எங்கேயாவது வளருமா சார்? அதே ரோடு, அதே நீளம் அகலம். இதில் ஆக்கிரமிப்புகள் வேறு. ஆனால் வாகனங்கள் 100 மடங்கு அதிகரித்து இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்குது சார். வாஸ்தவம் தான். நாம் எதுக்குன்னு இப்போ கவலைப்படுறது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். நீயும் புறப்படு. சந்தானகோபாலன் கூறிட ஸ்ரீதர் ஸ்ரீராம் ஒரு வாகனம், சந்தானகோபாலன் மீரா ஒரு வாகனம் என்று புறப்பட்டது. போலீஸ் ஸ்டேஷன் ஈஸ்வரி தாட்டியமாக அமர்ந்து வெற்றிலை பாக்கு போட்டபடி இருந்தால். வெளியே அவளது அள்ளக்கைகள் 2 பேருடன் வக்கீல் ஒருவரும் இருந்தார். மீராவுடன் எல்லோரும் வருவதை பார்த்து அள்ளக்கைகளிடம் ஏதோ சொல்ல அவர்கள் பதிலுக்கு ஏதோ சொன்னார்கள். மீரா பார்த்து கொண்டே தான் உள்ளே நுழைந்தால். ஈஸ்வரி வென்றபடி மீராவை பார்த்து பாக்கண்ணே என்று உறவுக்காரி போல் அழைத்தால். துளி கூட பதட்டமில்லை, பயமில்லை. எப்படி ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு மன அமைப்பு இருக்க முடியும் என்று தெரியவில்லை. ஒருவேளை பிறப்பும் வளரும் சூழலும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஆக்கிவிடுமோ? சப் இன்ஸ்பெக்டர் முத்துராம் பக்கத்து அறையில் விநாயகம் மற்றும் வக்கீல் விஸ்வநாதனோடு விவாதத்தில் இருப்பது காதில் விழுந்தது. என்ன சொல்றது? கத்தி போய் வாழு வந்த கதையா? வேணடானா, எனக்கு எதுவும் தெரியாது. என்னை குற்றவாளியாக நினச்சி உண்மையானவனை தப்பிக்க விடுறதே பாயிண்ட்டாக பேசுகிறா. அந்த பொண்ணை இவ்வளோதான் சொல்கிறது. எனக்கு தலை சுத்து சார். என் பேத்தி இப்போது எங்கே யார் கையில் என்ன பாடுபட்டு இருக்காளோன்னு நினச்சி மனசை அடிச்சுது சார் என்று விநாயகம் பேசியதை கேட்டு ஸ்ரீதரே ஆச்சரியப்பட்டான். அன்று வீடு தேடி போய் பார்த்த முகம் கொடுத்து கூட பேசாதவரை காலம் என்று இப்படி மாற்றிவிட்டது. இதை என்னவென்று சொல்வது? மீராவும் அதை கேட்டு மறைத்து நின்று நொடி மூவரும் வெளிப்பட்டு மீராவையும் சந்தானகோபாலையும் ஒரு மாதிரி பார்த்தனர். என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? இப்படி திரும்ப எங்களை கூப்பிடாதீங்க சார். ஒவ்வொரு தடவை இங்கே வரும்போது உடம்பெல்லாம் கூசுறது என்று சந்தானகோபாலனை சற்று ஒரு மாதிரி பார்த்த சப் இன்ஸ்பெக்டர்,
நீ இப்படி பேசுகிறது ரொம்ப தப்பு சார். இங்கே வரவே உங்களுக்கு கூசனா வேலை பார்க்குற நாங்களாம் மறந்து போவாங்களா என்று கோபமாக கேட்கவும் மீராவுக்கு பக்கென்றது. இடையிட தொடங்கினார் ஸ்ரீராம். சாரி சப் இன்ஸ்பெக்டர், அப்பாவுக்கு பேச தெரியல. நீங்கள் விஷயத்துக்கு வாங்க. என்ன விஷயத்துக்கு வர்றது? குழந்தை உங்கள் வீட்டில் உங்கள் கஸ்டடியில் இருக்கும்போது தான் திருட்டு போயிருக்கு. நீங்கள் சந்தேகப்பட்ட ஈஸ்வரி தான் இல்லை. இந்த அம்மா இப்போது உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் குழந்தைய எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டு இந்த அம்மா மேலே பழி போடுறதா? இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? முத்துராம் மிக தாட்சியமாக கேட்கவும் மீராவுக்கு நெஞ்சை அடைத்தது. சந்தான கோபாலுக்கு பேச்சே வரவில்லை. அவர்களை மௌனம் கட்டி கொண்டது. சொல்லுங்கள், இப்படி என்ன அப்படியே? மீண்டும் ஆவேசம் முத்துராமிடம். சார், எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த ஈஸ்வரி சாதாரணமானவல்ல. இவன் நெஞ்செழுத்தம் யாருக்கும் வராது. இவ தான் இப்போ நாடகம் போடுறான். அந்த குழந்தைக்கு இவளை தவிர வேறு யாருமே எதிரி கிடையாது சார். வெடித்தாள் மீரா. இந்த பாரு, நான் அழுத்துக்காரி தான் மறுக்கலை, பொள்ளங்களை வாங்கி விற்கிறவங்களுக்கு தான் மறுக்கலை. இங்கே நான் மட்டும் இந்த விஷயங்களை பண்ணல. இந்த காக்கி சட்டைக்காரங்களை எவ்வளோ பேர் எங்கிட்ட மாமூல் வாங்கி திங்குறவங்கன்னு சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இந்த குழந்தை விஷயத்தில் எனக்கு சத்தியமாக எதுவும் தெரியாது. ஆஸ்பத்திரியில் என்னை பார்த்ததுலேருந்து உனக்கு என்ன பிடிக்கல, அதான் நீ இப்படி என் மேலே பழி போடுற என்று பதிலடி கொடுத்தது ஈஸ்வரி. அடுத்து சொன்னது தான் தடாலடி. சப் இன்ஸ்பெக்டரு, அதான் இப்போ வீட்டுக்கு வீடு தெருவுக்கு கேமராவில் படம் முடிச்சு டிவியில் பார்க்குற விஞ்ஞானம் வந்துருச்சுல்ல. குழந்தை காணாமல் போன நேரத்தில் முந்தியும் பிந்தி அவங்க குடியிருக்கிற தெருவில் போனால் ஆட்டோக்காரங்களை பார்த்து அதோட நம்பரை வச்சு யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டித்தானே? அவளை அப்படி கேட்கவும் சப் இன்ஸ்பெக்டரை விலை வளர்த்து விட்டது. இந்த சீட்டில் உட்காந்துக்கோ, ஆளை பாருடி என்று பதிலுக்கு பாய்ந்தார் முத்துராம். இவங்க சொன்னது சரிதான் சார். நமக்கு இப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதுதானே என்றார் ஸ்ரீதர். அப்படின்னா எங்கள் தெருவில் 3 பேர் வீட்டில் தெருவை பார்த்த மாதிரி சிசி கேமரா இருக்குது. அது போக ஒரு பேங்க் வாசலும் இருக்குது என்ற அட்ரஸை கொடுத்து விட்டான் ஸ்ரீராம். சார், இப்போ புறப்படுங்க. இதை முந்தைய யோசிக்காமல் போயிட்டோமே என்றார் விநாயகம். முத்துராமுக்கும் வேறு வழிகள் தெரியவில்லை. ஈஸ்வரியோ புகையிலையை எடுத்து உருட்டு தொடங்கியவளாய், போயிட்டு வாங்க, நான் இங்கே தான் இருக்கேன். நம்ம புறாக்குண்டு மாதிரி இருக்கிற ஏடிஎம்ல எல்லாம் ஏசி போட்டிருக்காங்க. இம்மா பெரிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போடலையா? இந்த மேலே அசமந்தாக சுழலும் ஃபேனை பார்த்தால் உஸ்ஸன் என்கிற உதட்டு பிதுக்கல் வேறு. முத்துராமுக்கு அவளை எகிரி மிதிக்க வேண்டும் போல இருந்தது. நீ போகிறனால நீ உன்னை யார் விட்டா? நீ இப்படி பேசினா உன்னை லாக்கப்பில் போடாமல் இருப்பேன்னு நினைக்கிறேன் உனக்கு என்றார். ஈஸ்வரி சற்று அசடு வழியை சிரித்தவளை, என் வக்கீல் வழி தான் இருக்கிறாரு நிற்கிறாரு என்றாள். சார், நாம் போவோம், டைமாக இருது என்று வேகம் எடுத்தான் ஸ்ரீராம். அனைவரும் புறப்பட்டனர். விநாயகத்துக்கு வெறுத்து விட்டது. நேயாது இப்படி எல்லாட வைக்கிறது புள்ள. இது என் கைக்கு வர்றதுக்கு முன்னே இந்த பாடுபடுத்தினா வந்தால் என்ன பாடுபடுத்துமா என்று அவரை ஸ்ரீதர் ஒரு மாதிரி பார்த்தான். நடந்தபடியே தான் பேசினர். தன் காரிலும் ஏறிக்கொண்டார் அவர். ஸ்ரீதர் அவரை சற்று தடுத்து நிறுத்தியவளாய் அவரை பார்த்து சொன்னான், பணமும் குழந்தை ஒழுங்க, ரெண்டும் தேடி வரும்போது அலட்சியப்படுத்தக்கூடாது. பணம் வந்தால் மட்டும் வாங்கி வச்சுங்க. தெரியுங்க, உங்களுக்கு குழந்தை தேடி வந்தப்போ மதிப்பு தெரியல. அதான் அந்த பாவம் தான் இப்படி உங்களை கடந்து அலறீங்க. கலியுகத்தில் எல்லாம் கண்ணுக்கு முன்னால் என் அம்மா சொல்லுவாங்க. அது எவ்வளோ பெரிய உண்மைன்னு உங்கள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறேன் என்று அவன் பேச்சு விநாயகத்தை முகம் சிவக்க வைத்தது. தம்பி, நீ அதிகம் பேசுகிற என்றார் கோபமாக. பேச வச்சிட்டிங்க சார். அன்றைக்கி குழந்தைய கொண்டு வர சொல்லியிருந்தீங்கன்னா இந்த ஈஸ்வரி மாதிரி பொம்பளையெல்லாம் பார்க்க வேண்டி வந்திருக்குமா? ஸ்ரீதரின் பதில் பேச்சு முத்துராமனுக்கு எரிச்சலை தந்தது. தம்பி, உங்கள் கருச்சண்டையை அப்புறம் வச்சுக்கிங்க, முதல்ல நாம் வந்த வேலையை பார்ப்போம் என்றார். அதன் பின் காரும் அவர்கள் வாகனங்களும் கிளம்பின. ஸ்ரீராம் வழிகாட்டி போல தன் 2 வீலரை ஸ்ரீதரோடு முன்னால் செலுத்தினான். ஸ்ரீராம், இந்த கேமரா மூலமாக கண்டுபிடிச்சிட முடியுமா, நீ நம்புறியா என்று பின்னால் இருந்த ஸ்ரீதரும் கேட்டான். இப்போதைக்கு இது மட்டும்தான் ஸ்ரீதர் நமக்கு கிடச்சிருக்கிற ஒரே வாய்ப்பு. அந்த ஈஸ்வரி தைரியமாக இதை பார்க்க சொல்கிறான்னா இதில் பதிவாக அவர் செயல்பட்டுருக்கணும்னு எடுத்துக்கலாம்ல. அப்படி ஒரு கோணம் இருக்கா? எனக்கு என்னவோ இந்த கேமரா மூலமாக குழந்தை கிடப்பான்னு தோணலை. இப்போல்லாம் போலீஸை விட திருடன் தான் பெரிய புத்திசாலி. களத்தில் இருக்கும்போதே இந்த கேமரா எங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் இறங்குறாங்க. உண்மைதான். பல திருட்டு கேஸ்கள் மட்டும் இல்லை, கொலை கேஸ்களும் பல வருஷமாக அப்படியே தான் இருக்குது. ஒரு நாட்டில் எந்த டிபார்ட்மெண்ட் வேணும்னா நம்பிக்கை இழக்கலாம், போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் இழக்கவே கூடாது. அது செயலிழந்ததோ இல்லை பலவீனப்பட்டதோ சமூக அழிவை யாராலையும் தடுக்க முடியாது. நமக்கு இருக்கிற இந்த கருத்து அவங்களுக்கு இருக்கணுமே. ஈஸ்வரி பேசும்போது சொன்னது கேட்டியா? எங்கிட்ட மாமூல் வாங்கின போலீஸ்காரன் போலீஸ் ஸ்டேஷன்லேயே தைரியமாக பேசினாள் அவன். அவர்கள் இவரு மாறி மாறி பேசி எப்படி கேமரா உள்ள ஒரு வீட்டு முன் நின்றனர். பின்னாலேயே வந்த கார் நின்றிட எல்லோரும் இறங்கி அந்த வீட்டினுள் சென்றனர். போலீஸோடு சிலர் வரவும் வீட்டுக்காரிடம் ஒரு படபடப்பு தொடரும்.